காடு என்பதை குறிக்கும் சொல் வியல், சுரம், அரல் அனைத்தும். கொம்பு என்பதன் பொருள் கிளை. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. கிளிக்கண்ணி எனப்படுவது இசைப்பாடல். தேன்மலை என்னும் நூலின் ஆசிரியர் சுரதா. வாழை கண்ணை டேஸ் ஈன்றது. வாழை கண்ணை ஈன்றது. காடெல்லாம் பிரித்து எழுதுக. காடு கூட்டல் எல்லாம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்று பாடியவர் பாரதியார். ராஜகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்டவர் சுரதா. தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் சுரதா. நிலமடைந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் எது? மரங்கள். நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன? மண் ஒட்டிய பழங்கள். பெயரறியா பிரித்து எழுதுக. பெயர் கூட்டல் அறியா. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை எழுதியவர் ராஜமார்த்தாண்டன். மனமில்லை பிரித்து எழுதுவது மனம் பிளஸ் இல்லை. பாரதிதாசன் மேல் மிகுந்த பற்று கொண்ட கவிஞர் சுரதா. உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார்? சுரதா. கிழங்கு பிளஸ் எடுக்கும் சேர்த்து எழுதுக. கிழங்கெடுக்கும். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு பிரித்து எழுது. காடு கூட்டல் ஆறு. வேட்டை பிளஸ் ஆடிய சேர்த்து எழுது. வேட்டையாடிய. மனிதனின் முதல் இருப்பிடமாக இருந்தது காடு. தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய காப்பகம் உள்ள இடம் முண்டந்துறை. உலகில் உள்ள யானைகள் வகைகள் 2. ஆண் பெண் இரண்டுக்கும் தந்தம் கொண்ட யானைகள் எவை? ஆப்பிரிக்க யானை. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்குகள் யானை. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான். பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுவது புலி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. அலையில் சிறந்த மான் வகை புள்ளிமான். இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என்று கூறும் விலங்கு புலி. கிர் சரணாலயத்தில் காணப்படும் விலங்கு சிங்கம். தனித்து வாழும் இயல்புடைய விலங்கு புலி. கரடிகளை தேனீக்களிடமிருந்து எந்த உறுப்பு பாதுகாக்கிறது? முடி. யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் யானை பெண் யானை.
90 நாட்களில் குட்டி போடும் விலங்கு புலி. யானைக்கு குடிக்க தேவையான தண்ணீர் அளவு யானை 65 லிட்டர். யானைக்கு குடிக்க தேவையான தண்ணீரின் அளவு 65 லிட்டர். இந்தியாவின் மணமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதாய் பயேங். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது. ஐகார குறுக்கம் சொல்லில் முதலில் வரும்போது ஒலிக்கும் மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு. ஐகார குறுக்கம் சொல்லில் இடையில் இறுதியில் வரும்போது அதன் மாத்திரை அளவு 1. ஔகாரம் எங்கு வரும்? சொல்லின் முதலில். போலும் என்னும் சொல் மகர குறுக்கத்தில் எவ்வாறு வரும்? போன். ஜங்கல் என்னும் கலைச்சொல் காடு. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுகத் தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார். பொய்யில் புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர்.